செய்திகள் தொடர்கின்றன. உலக தண்ணீர் தினத்தையொட்டி வேலூர் மாவட்டம் கணியம்பாடி அருகே ஓடும் நாக நதிக்கு அப்பகுதி மக்கள் மலர் தூவி வணங்கி வரவேற்றனர். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். நீரின்றி அமையாது உலகு என்பது திருவள்ளுவரின் வாக்கு. மனித இனம் மட்டுமல்லாமல் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வதற்கு தண்ணீர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. தண்ணீர் பற்றாக்குறையால் பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது. எனவே தண்ணீரின் முக்கியத்துவத்தை அறிந்து அதனை சேமிக்கும் வகையில் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் நீர் ஆதாரமாக விளங்கும் பாலாற்றில் மழைக்காலங்களில் மட்டுமே நீர்வரத்து காணப்படும். இதன் காரணமாக மாவட்டத்தில் அவ்வப்போது வறட்சி ஏற்பட்டு தண்ணீர் பற்றாக்குறையும் ஏற்படும். எனவே நீர் ஆதாரத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக கனியம்பாடி அருகே செல்லும் நாகநதி ஆற்றில் மாவட்ட நிர்வாகம், வாழுங்கல அமைப்பு மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் பணியாற்றும் பெண்கள் ஒன்றிணைந்து பல்வேறு இடங்களில் ஆறுகளில் நீர் தேறியூட்டும் கிணறுகளை அமைத்தனர். அதன் காரணமாகத்தான் ஒரு காலத்தில் வறண்டு காணப்பட்ட நாகநதி வற்றாத ஜீவநதியாக மாறியதை தொடர்ந்து கடந்த 6 ஆண்டுகளாக நீர்வரத்து காணப்படுகிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாமல் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்றாற்போல் வேளாண் பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. உலக தண்ணீர் தினத்தையொட்டி உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் கிராம மக்கள், வாழுங்கல அமைப்பினர் ஆகியோர் ஒன்றிணைந்து வற்றாத ஜீவநதியாக மாறிய நாகநதியை வணங்கி மலர் தூவி வரவேற்றனர். நாகநதியை குறித்து வாழுங்கலை அமைப்பினர், அப்பகுதி பெண்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை கூறும்போது, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 21 கிராம பஞ்சாயத்துல நாகநதியோட கேட்ச்மெண்ட் ஏரியா அமைந்திருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு 50 பேரை கொண்ட குழுவுக்கு நாம பயிற்சியை கொடுத்து அவங்க மூலமா கிட்டத்தட்ட ஒரு 359 ரீசார்ஜ் உள்ள 207 போர்டர் செக்கும் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். அது மூலமா டவுன் ஸ்ட்ரீம்ல ஊத்து எடுத்து நதி வற்றாத ஜீவநதியா போயிட்டு இருக்கிறத நம்ம இப்ப இந்த டைம்ல நம்ம கண்கூடா பாக்குறோம். 14 வருஷத்துக்கு முன்னாடி எங்க நாகநதி ஆற்றுல தண்ணி சுத்தமா வறண்டு போயிருந்தது. நாங்க 100 வேலை செஞ்சு ரீசார்ஜ் எடுத்து மங்கி பாத்ல இருந்து மோடி ஐயா பேசி எங்களை இது பண்ணி எங்களை இந்த ரீசார்ஜ் வேலை செய்ய சொல்லி நாங்க பண்ணி இப்போ அங்கங்க ரீசார்ஜ் வேலை எடுத்து நாங்க கிணறு வெட்டி செஞ்சு இப்போ நாகநதி ஆற்றுல வற்றாத தண்ணி போயிட்டு இருக்கு. இந்த ஊர்ல நாகர்கோயில் தான் வந்தோம். சோ நாகநதி பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நாகநதி எங்க இருக்கு எதுன்னு தெரியாது. சோ பல வருஷமா இங்க தண்ணி இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இப்போ ரொம்ப நல்ல தண்ணி இருக்கு. எங்களுடைய 100 நாள் பணி திட்டத்தில் உள்ள நபர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ரீசார்ஜ் வால் அமைக்கப்பட்டது. அதன் மூலமாக இன்று தேவையான அளவுக்கு தண்ணீர் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக நாகநதியிலிருந்து மோகன்.